ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் த லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசமாக இருப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஹாய் மோனி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஷாலினி, நீ எப்படி இருக்க? நான் சூப்பராக இருக்கேன் மோனி. ஓகே குட்டீஸ், நம்மளும் இந்த வீக் சண்டே கிளாஸ்க்குள்ளார வந்துட்டோம்ல. எப்போ போல் ஸ்டார்டிங் என்ன பண்ணுவோம் மோனி? ப்ரேயர் பண்ணுவோம் ஷாலினி. ஆமாம், ப்ரேயர் தான் பண்ணுவோம். ப்ரேயர் பண்ணும்போது எப்படி இருப்போம்? கண்ணை மூடி முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணுவோம். ஆமாம், கண்ணை மூடி முட்டி போட்டு மோனி அக்கா சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணிடலாமா? ஓகே குட்டீஸ், நம்ம ப்ரேயருக்குள்ளே போகலாமா? எஸ்பா இந்த நாள் கற்றுறதுக்காக நினச்சிப்பா. எஸ்பா இந்த சண்டே கிளாஸ் வரத்துக்கு ஒவ்வொரு பிள்ளைங்களும் நீங்கள் ஆசீர்வாதிங்க. எஸ்பா இந்த சண்டே கிளாஸ் ஆன்லைன் சண்டே கிளாஸ் பார்க்குற ஒவ்வொருத்தரையும் உங்கள் ராட்சிக்குள்ளே கொள்ளுவாங்க. எஸ்பா இதில் இருக்க ஒவ்வொரு செக்ஷனையும் நீங்கள் ஆசீர்வாதிங்க. எஸ்பா இந்த சண்டே கிளாஸ்க்கு நிறைய பிள்ளைங்க வரணும். அதுக்காக நன்றி. எஸ்பா ஒவ்வொரு செக்ஷனிலும் நீங்கள் எங்கள் கூட இருந்து பாதுகாத்துக்கொள்ளுங்க. நன்றிப்பா. ஏசும் ஜெபிக்கலும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமீன். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம சூப்பராக ஸ்டார்டிங் ப்ரே பண்ணி முடிச்சிட்டோம்ல. எல்லோரும் சூப்பராக ஸ்டார்டிங் ப்ரே பண்ணி முடிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே மோனி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் தான் பார்க்க போகிறோம். அடுத்து என்ன சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டைட்டில் சொல்லு ஷாலினி. டைட்டில்லாம் வந்து நம்ம எப்பயுமே ஃபஸ்ட்டு ரிவீல் பண்ண மாட்டோம். அதெல்லாம் வந்து குட்டீஸ் தான் நம்மளுக்கு எப்பயுமே கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி நம்ம பண்ண போகிற டான்ஸு, அதுக்கப்புறம் ஸ்கிட்டு, அதுக்கப்புறம் நடக்க போகிற அந்த ஸ்டோரிஸு, வசனம் எல்லாத்தையும் வச்சு அதில் இருக்க க்ளூ வச்செல்லாம் வச்சு தான் வந்து குட்டீஸ் தான் கண்டுபிடிக்க போகிறாங்க. ஓகே குட்டீஸ், நீங்கள் கண்டுபிடிப்பீங்க தானே? சரி, ஓகே மோனி, அவங்க கண்டுபிடிக்கிட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறோம். டான்ஸ் பார்க்க போகிறோம் ஷாலினி. ஆமாம், டான்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ குட்டீஸ், நீங்கள் என்ன பண்ணணும்? அழகாக சூப்பராக டான்ஸ் ஆடிக்கிட்டே அந்த டான்ஸில் இருக்க க்ளூ வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சி வைக்கணும். ஓகேவா குட்டீஸ்? டான்ஸ் போயிடலாமா? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம சூப்பராக டான்ஸ் ஆடி முடிச்சிட்டோம்ல. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் மோனி? ஸ்கிட்டு பார்க்க போகிறோம் ஷாலினி. ஓ, ஸ்கிட்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும் குட்டீஸ்? நடக்கிற ஸ்கிட்டை வந்து சூப்பராக நல்லா கவனித்து அதில் என்ன சொல்ல வராங்கன்ற சொல்லி அந்த கருத்தை நல்லா வந்து கவனித்து வச்சுக்கணும். ஓகேவா குட்டீஸ்? நான் வந்து ஸ்கிட் முடிச்சிட்ட பிறகு உங்ககிட்ட வந்து கொஷின் கேட்பேன், நீங்கள் கரெக்டாக சொல்லணும். ஓகே குட்டீஸ், இப்போ ஸ்கிட் பார்த்துடலாமா? என்னது இது? ஏதோ ஒரு பை இருக்குது. என்னதுன்னு பார்ப்போம். என்ன இது? வெறும் பேப்பரால இருக்குது. சரி, ஒன்றுமே இருக்காது போலையே. அது வெறும் பேப்பர் தான்க்கா, தூக்கி போட்டு வாக்கா போகலாம். ஆமாம் ஏஞ்சல், நீ சொல்கிறதோ கரெக்ட் தான். தூக்கி போடும், ஒன்றுமே இல்லை. அக்கா அது உள்ள எதனா இருக்க போகுதுக்கா. ஆமாம், நீ சொல்கிறதும் கரெக்ட் தான். பார்ப்போம் அப்படின்னா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏய், இதில் ஒரு வெள்ளி காசு இருக்குது. ஐயோ, வெள்ளி காசு. அதில் நிறைய இருக்கு, அதுக்கா ஓப்பன் பண்ணி பாருக்கா.
ஆமாம் ஜோனா, நீ சொல்கிறத கரெக்டாக. இரு, எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கொடுக்க எனக்கும் நானும் பார்க்குறேன். அக்கா எனக்கும் கொடுக்க நானும் பார்க்குறேன். அக்கா எனக்கும் கொடுக்க நானும் பார்க்குறேன். பாருங்க பாருங்க, அதுலேயும் வெள்ளி காசு இருக்கான்னு பாருங்க. சீக்கிரம் பாருங்க. அக்கா இதுலயும் வெள்ளி காசு இருக்குக்கா. அக்கா இதுலயும் வெள்ளி காசு. ஊய், எல்லாத்துலேயும் வெள்ளி காசு இருக்குதுப்பா. ஐயோ, எல்லாத்துலேயும் வெள்ளி காசு இருக்கே. என்ன ஷாலினி, இவ பேசி கட்டி 2 வெள்ளி காசு தூக்கி போட்டுட்ட. ஆமாம் மோனி, தாவலாம் இவ பேச்சை கேட்டு 2 வெள்ளி காசை வேற வேஸ்ட் பண்ணிட்டேன். இவ பேச்சை கேட்டு எல்லாத்தையும் திறந்து ஆராய்ச்சியாவது பண்ணியிருக்கலாம் போல். 2 வெள்ளி காசு வேஸ்ட் ஆயிடுச்சு இவளால். இவ பேச்சை கேட்டேன் பாரு. எதையும் நம்ம வேஸ்ட்டு நினைக்கக்கூடாது போல். எல்லாத்தையும் நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக தான் நினைக்கணும் போல். குட்டீஸ்லேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நம்ம யாரையுமே எதையிலையுமே வந்து குறைச்சி எடை போடவே கூடாது. எதையுமே வந்து நம்ம வந்து அனாவசியமாக எடுத்துக்கவே கூடாது. எல்லாத்துலேயும் அது என்ன இருக்குது, அவங்களுக்குள்ளே என்ன டேலண்ட் இருக்குன்றதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஓகேவா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம சூப்பராக ஸ்கிட் பார்த்தோம்ல, அதுலேருந்து உனக்கு என்ன புரிஞ்சுது மோனி? எதையும் நம்ம வேஸ்ட்டு நினைக்கக்கூடாது, எல்லாமே யூஸ்ஃபுல்லாக நினைக்கணும் ஷாலினி. ஆமாம் மோனி, நீ சொல்கிறது தான் கரெக்டு. அந்த கருத்தை நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? எதையுமே நம்ம வந்து வேஸ்ட்டு நினைக்கக்கூடாது, எல்லாத்தையும் நம்ம யூஸ்ஃபுல்லாக தான் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே மோனி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரி பார்க்க போகிறோம் ஷாலினி. ஆமாம், ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம்ல. அதுக்கு முன்னாடி இந்த வீக்கோட டைட்டில் நம்ம இன்னும் ரிவீல் பண்ணவே இல்லைல்ல. எஸ்தர் அக்கா நம்மளுக்காக வந்து நம்ம வந்து ஸ்டோரியிலே வந்து டைட்டில் சொல்லுவாங்க. நீங்கள் அந்த டைட்டிலையும் மெமரி பண்ணி வச்சுக்கணும். அந்த அக்கா சொல்கிற ஸ்டோரியை வந்து கவனித்து வசனத்தையும் மெமரி பண்ணி வச்சுக்கணும். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஹாய் குட்டீஸ், ப்ரைஸ்லாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் கத்திரிக்கோள் சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஓகே குட்டீஸ், இப்போ இன்றைக்கான ஒரு ஸ்டோரி பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஸ்கிட் பார்த்துருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன். அதை குறித்து தான் வந்து அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு ஸ்டோரியும் பார்க்கலாம். ஓகேவா? ஒரு கடலோரமாக பார்த்திங்கன்னா ஒரு அண்ணா வந்து நடந்து போயிட்டே இருந்தார். அந்த அண்ணா வந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு பையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய களிமண் உருண்டைகளை வந்து எடுக்கிறாரு. அந்த பைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி களிமண் உருண்டைகள் இல்லை, எல்லாமே வந்து ஒன்று சின்னதாக இருக்குது, ஒன்று பெருசாக இருக்குது. அப்புறம் சரி ஏதோ சின்ன களிமண் உருண்டைங்க தானே, இதுக்குள்ளே போய் என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், அதை எடுத்து நம்ம வந்து அந்த கடலுக்குள்ளே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தார். தெரியாமல் அப்படியே ஒரு 2-3 உருண்டைகள் அப்படியே போட்டார். தூக்கி என்ன பண்ணார், அந்த கடலுக்குள்ளே போட்டார். போட்டுட்டு இன்னொன்று எடுக்கும்போது தெரியாமல் கீழே அவர் நின்றுக்கிற இடத்துல தெரியாமல் கீழே விழுந்து அது உடஞ்சிருது. அப்புறம் பார்த்தா அந்த களிமண் உருண்டைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு வைரம் மாதிரி, ஒரு கற்கள் மாதிரி, வெளியேற பெற்ற கற்கள் மாதிரி அப்படியே மின்னுது. அது பார்த்தோன்னே அவருக்கு அப்படியே ஒரே ஷாக் ஆகிடுச்சு. என்னது இது சும்மா ஒரு வெறும் களிமண் தானே நம்ம நினச்சோம், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஏதோ ஒரு வெளியேற பெற்ற கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்த பிரமிப்பா, அப்போ எல்லா உருண்டையிலையும் இது இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுன்னா என்ன பண்ணுறாரு, அந்த களிமண் உருண்டைகள் எல்லாமே வந்து நம்ம உடச்சி பார்க்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் உடச்சி பார்க்குறாரு. எல்லாத்துலேருந்துமே பார்த்திங்கன்னா ஒரு வெளியேற பெற்ற கற்கள் இருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி போட்டதுலேயும் இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அந்தண்ணா. நம்ம நினச்சிட்டுமே, நம்ம தப்பாக நினச்சிட்டுமே, இது வெறும் வேஸ்ட், ஒரு சின்ன ஒரு களிமண் உருண்டைகள் தானே சொல்லிட்டு அது நம்ம ஒரு சீப்பாக நம்ம நினச்சிட்டுமே, அதுக்குள்ளேயும் அப்போ வெளியேற பெற்ற கற்கள் இருந்திருக்கும்ல, அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போயிருந்தா நம்ம நல்லா வாழ்ந்துருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஆச்சரியமாக பார்க்குறாரு. ஓகேவா குட்டீஸ், இப்போ இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு வசனத்தையும் பார்க்கலாமா? வசனம் கற்றுக்கலாமா? 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஓகேவா? மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டோரியில் வந்து ஒரு சின்ன களிமண் தானே, அது களிமண் உருண்டைகள் தானே நம்ம நினைக்கிறோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து வெளியேற பெற்ற கற்கள் இருந்துச்சு. அதே போல் தான் குட்டீஸ், நம்மளும் என்ன பண்ணுறோம், ஒரு மனுஷர்களையும் நம்ம பார்த்து இவங்கக்கிட்ட போய் என்ன இருக்க போகுது, இவங்கக்கிட்ட அவங்க வந்து கருப்பாக இருக்காங்க, ஐயோ அவங்கள பார்த்தாவே ஒரு மாதிரியாக இருக்குது, இவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இவங்கெல்லாம் நாலேஜ்லாம் கம்மியாக தான் இருப்பாங்க போல் இருக்குது அப்படியெல்லாம் நினைப்போம். அழகாக இருந்தாங்கன்னா, ஏதோ ஒரு வெளியேற பெற்ற வஸ்திரங்கள்லாம் தடுத்திருந்தாங்கன்னா அவங்கள வந்து நம்ம நல்லா வந்து பரவாயில்ல இவங்க நல்லா இருக்காங்க அப்படின்ட்டு அப்படியெல்லாம் நம்ம நினைப்போம்ல. அப்படியெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு மனுஷனுடைய முகத்தை மட்டுமே நம்ம பார்த்து அவங்களுக்கு எல்லாம் தெரியும், இவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தோற்றத்தை பார்த்து நம்ம வந்து எப்பயுமே நம்ம வந்து எடை போடக்கூடாது. அவங்கள உள்ளான அந்த மனசை பார்க்கணும். அவங்கள உள்ளான மனசை வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கலாம். அவங்கள வந்து தப்பாக வந்து நம்ம வந்து என்றைக்குமே யாரையுமே வந்து முகத்தை பார்த்து நம்ம எடை போடவே கூடாது. ஓகேவா குட்டீஸ்? அதை குறித்து தான் வந்து இந்த வசனமும் சொல்லுது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஓகேவா குட்டீஸ்? நம்ம ப்ரேயர் பண்ணலாமா?
என்னோடு கூட சேர்ந்து எல்லாரும் ப்ரே பண்ணுங்கள். எங்களை அதிகமாக நேசிக்கத்தான் பரிசுத்தமான பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்லாப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த ஆசீர்வாதமாக நல்ல வேலைக்காக நாம் எங்களும் அப்பா நன்றியோடு துதிக்கிறோம். மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலே கூட ராஜா ஆண்டவரே அப்பா உங்கள் வார்த்தை மூலமாக நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வெறும் களிமண் தானே என்று நாங்கள் ஒரு காலம் ஆண்டவரே ஒருவரையும் குறித்து நாங்கள் நினைக்காதபடிக்க ஆண்டவரே அப்பா மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே. அவங்களுக்குள் இருக்கிற இருதயத்தை பார்க்கிற தேவன் தகப்பனே. மனுஷன் பார்க்கிறபடி நான் உங்களை பாரேன் என்று சொன்ன தேவன். இருதயத்தை அப்பா உள்ளின் திரைங்கள் எல்லாவற்றையும் தகப்பனே அப்பா நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் தகப்பனே. இதை பார்த்து கொண்டிருக்கிற இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அப்பா இருதயத்தையும் ஆண்டவரே அப்பா நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிற அப்படியால் தகப்பனே. அவங்களுக்கு இன்னது தேவை என்பதை நீங்கள் அறிந்திருக்கீங்க தகப்பனே. அப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கத்தர் அப்பா நீ பரத்திலிருந்து கட்டளை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றிலும் இப்படி கரம் கூட இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஜெபத்தை கேட்ட நல்ல பிதாவே, ஆமென்.